ஆணைக்கும் அடி சறுக்கும்னு பழமொழியே சொல்லுது. அப்போ நாம ஏமாத்திரம்னு சிலர் சொல்லுவாங்க. மழை பெய்து சேரும் சகதியுமாக இருக்கிற இடத்துல அல்லது தரையில் தண்ணி கொட்டியிருந்தா அந்த இடத்துல நடந்து போகிறப்ப பார்த்து நட, காலை ஊன்றி நட அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏன்னா கால் வழிவிடக்கூடாது. ஏன்னா கால் வலிக்குன்னா முழு உடலும் நிலை தவறி பேலன்ஸ் இல்லாமல் விழ நேரிடும். அதுபோல பாவம் நமது ஆத்மாவின் நிலைக்குலை செய்து வாழ்க்கையே கீழே விழ வச்சிடும். அதனால தான் பாவத்தில் விழுந்துடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கால்கள் உறுதியாக நின்னா நடந்தா வழுவி போக மாட்டோம். அதுபோல நாம் பாவத்துக்கு இணங்காமல் ஈல்டாகாமல் உறுதியாக நிற்க கர்த்தராகிய இயேசு நமக்கு உதவி செய்வார். வலுவாதபடி நம்மை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர் அப்படின்னு பரிசுத்த வேதாகமும் சொல்லுது. இயேசுவின் கரங்களை பிடிச்சுக்குவோம். அதை விட அவர் நமது கரங்களை பிடிச்சிக்க சொல்லி கொடுத்துருவோம். அவர் நம்மை வலுவாதபடி காத்து கொள்வார். பாவத்தின் கரைகளை நீக்கி மாசுகளை அகற்றி நம்மை நிலைநிறுத்துவார்.